Hi everyone, welcome to Tamil Infotech channel. நம்ம கண்டினியூஸாக சிசிஎன்பி பற்றின என்பியில் ஓஎஸ்பிஎஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லா சீரியஸையுமே தவறாமல் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், எல்லா கமெண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மெயினாக இன்டர்வியூவுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஓஎஸ்பிஎஃப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இந்த சீரியஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓஎஸ்பிஎஃபோட பாத் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ பாத் செலெக்ஷனில் நம்ம காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பாத் செலெக்ஷன் நடக்கும் ஓஎஸ்பிஎஃப்பில் அப்படின்னு நம்ம ஓஎஸ்பிஎஃபோட ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ அது எப்படி நடக்குது, அதோட காஸ்ட் வேல்யூஸை வந்து மேக்ஸிமம் மெட்ரிக்ஸ் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோஸில் வந்து இந்த ஏரியா 123 அண்ட் ஏரியா 0க்கு இடையில் நடக்கிறது தான் நம்ம வந்து இது ரெண்டு தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஏன்னா டைம் டூரேஷன் அதிகமாகும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நான் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ண போகிறேன். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அங்கேயிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ரவுட்டர் 2க்கான கான்ஃபிகரேஷன். ஸோ ரவுட்டர் 2ல் 10.1.2.0ன்ற நெட்வொர்க் வந்து ஏரியா 123 அண்ட் 10.24.35.2 அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து ஏரியா 0. ஸோ இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ராட்காஸ்டிங்காக கொடுத்துருக்கோம். அது ஏரியா 0 வந்து ப்ராட்காஸ்டிங்காக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்டாக தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே, தென் எனக்கு இங்கே வந்து நம்ம ப்ராட்காஸ்டிங்கிறதுனால எனக்கு வந்து ரவுட்டர் 2 வந்துட்டு டிஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட விஷ் அப்படின்னா, ஸோ ரவுட்டர் 2வோட ப்ரையாரிட்டி மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ FASTEthernet 1/1 இருக்கும். ஸோ இதோட ப்ரையாரிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐபி OSPF ப்ரையாரிட்டி 255. ஸோ நான் இங்கே வந்து மட்டும் ப்ரையாரிட்டி ஹையாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுட்ரு 1ஓட கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு வந்து போகலாம். ஓகே, ரவுட்ரு 1. ஸோ ரவுட்ரு 1ல் வந்து ஒரே ஒரு நெட்வொர்க். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா 10.1.ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே 10.1.2.0, இங்கே 3.0. ஸோ நான் அதை சமரைஸ் பண்ணிவிட்டு 10.1.ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே 2 தடவை நான் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது ரவுட்ரு 1. ஸோ ரவுட்ரு 1ல் நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரவுட்டர் 2 நெய்பர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து ரவுட்டர் 3ல் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ரவுட்டர் 3லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நான் 10.3 10.1.3 இது வந்து ஏரியா 123 அண்ட் 10.24.35 அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா 0ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் ரவுட்டர் 3க்கு. இது 3.5.0 இந்த ஏரியாவோடது. ஸோ அது ராங்காக இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த ஏரியா இப்போதைக்கு இந்த ஏரியா கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓகே, ஸோ ரவுட்டர் 3 இல்லை எக்ஸிட் டு ஸோ ஐபி OSPF do so IP OSPF neighbor. ஓகே, ஸோ ரவுட்டர் 2 வந்து டிஆராக எலெக்ட் ஆகிருக்கு. ஸோ டிஆர் என்ன பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டிஆர் தான் வந்து நெட்வொர்க் எல்எஸ்சியை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ரவுட்டர் 1க்கு ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரவுட்டர் 1க்கு போகலாம். ரவுட்டர் 1 எக்ஸிட் ஸோ ஐபி OSPF நெய்பர். ஸோ நெய்பர் வந்து இங்கே எலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து ஏரியா 1க்கான டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நடக்காது உங்களுக்கு.
ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்டு ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.24.35 இந்த நெட்வொர்க் சம்மரி எல்எஸ்ஏ இருக்கு இல்லையா, ஏரியா 123க்கு உள்ளக்கூடிய நெட்வொர்க் சம்மரி எல்எஸ்ஏ. ஸோ இது அட்வர்டைஸ்டு ரவுட்ரு வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா 123க்கு ஏரியா 0 பற்றின சம்மரைஸ்டு எல்எஸ்ஏ வந்து ரவுட்ரு 2வும் ஷேர் பண்ணுது, ரவுட்ரு 3யும் ஷேர் பண்ணுது. ஏன்னா ரவுட்ரு 3யும் ஏரியா 0வில் இருக்குது, ரவுட்ரு 2வும் ஏரியா 0வில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ரவுட்ரு 2 வந்து டிஆராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அங்கே நம்ம வந்து ப்ரையாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ரவுட்ரு 3யோட போயிட்டு ரவுட்ரு 3 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத அளவுக்கு மாற்றிடலாம் டிஆர் எலெக்ஷன்ஸில். ஸோ இங்கே ரவுட்ரு 3ல் வந்துட்டு இன்டர்ஃபேஸ்ட் FAstEthernet 1/1 ஐபி ஓஎஸ்பிஎஃப் ப்ரையாரிட்டி 0. ஸோ ப்ரையாரிட்டி 0 கொடுத்தோன்னா அது என்ன நடக்கும், அது வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது, டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே ரைட். ஸோ இப்போது இங்கே ரவுட்ரு 1ல் வந்து ஸோ ஐபி ரூட் கொடுத்தோன்னா ஓகே. ஸோ இது வந்து டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸு. இது வந்து 3யோட 1.3யோட நெட்வொர்க்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 1.2ஓடது, ரவுட்ரு 2ஓடது, இது ரவுட்ரு 3ஓடது. இது வந்து பாருங்கள் ஐஏன்னா இன்டர் ஏரியா, இன்னொரு ஏரியாவிலேருந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து ஏரியா 0விலேருந்து வந்திருக்கு. ஸோ எப்படின்னா ரவுட்ரு 3யும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, ரவுட்ரு 2வும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு இங்கே 2 பாத் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா ரவுட்ரு 2ஓ இல்லை ரவுட்ரு 3ஓ வந்துட்டு எனக்கு இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு பாத்தாக மட்டும் இருக்கணும். எனக்கு இங்கே எனக்கு 2 ரூட் பாத்துலேயும் எனக்கு வந்து கனெக்டடாக இருக்க தேவையில்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஏன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக காட்டுது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் மெட்ரிக்ஸில் இருக்குது. ஓகே. ஸோ இதோட மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் மெட்ரிக்கை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்து வந்து ஏதாவது ஒரு பார்த்து எலிமினேட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ எங்கே மெட்ரிக் சேஞ்ச் பண்ணுறதுன்றது நம்மளோட விஷயம் தான். ஸோ நான் இப்போ ரவுட்ரு 2ல் போகிறேன், எக்ஸிட் ரவுட்டர் OSPF 1. ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்ரிக் ரவுட்டர் எல்எஸ்ஏ. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரவுட்டர் எல்எஸ்ஏயில் வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் எல்எஸ்ஏக்கான மெட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா ஸ்டஃப்புக்கான மெட்ரிக்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணுறது. இது வந்து ஆன் ஸ்டார்ட் அப். ஸோ ஆன் ஸ்டார்ட் அப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆன் ஸ்டார்ட் அப் ஆகும்போது எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து அதோட மெட்ரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் நம்மளால் கொடுக்க முடியும். இல்லைன்னா வெயிட் ஃபார் பிஜிபி. ஸோ பிஜிபி அப் ஆகிற வரைக்கும் இந்த மெட்ரிக்ஸை வந்து மேக்ஸிமம் மெட்ரிக்காக ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ரவுட்டர் எல்எஸ்ஏவோட மெட்ரிக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் டு ஷோ ஐபி OSPF to show IP OSPF database router advertised router 2.2.2.2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.24.35.2க்கு மெட்ரிக்ஸ் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 3லேயும் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றோட மெட்ரிக்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ரவுட்டர் 3ல் வந்து பாருங்கள், ஸோ ரவுட்டர் 3 போகலாம். அட்வர்டைஸ்ட் ரவுட்டர் 3.3.3. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 10.24.3 இங்கேயும் மெட்ரிக் ஒன்றா இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மெட்ரிக்கில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 2 பாத்தும் காட்டுது. ஸோ நம்ம ரவுட்டர் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரவுட்டர் OSPF 1 மேக்ஸிமம் மெட்ரிக் ரவுட்டர் எல்எஸ்ஏ. ஸோ இப்போ ரவுட்டர் எல்எஸ்ஏவோட மெட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே மெட்ரிக் வந்து 65535 மாறிடுச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ ரவுட்ரு 1ல் போயிட்டு ஸோ ஐபி ரூட் கொடுத்தோன்னா பாருங்கள், இங்கே
எனக்கு எதில் இருக்குது, ரவுட்டர் 3யோடது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரவுட்டர் 3 அண்ட் ரவுட்டர் 2லேருந்து இருந்தது. ஸோ ரவுட்டர் 2ஓட மெட்ரிக் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ ரவுட்டர் 3 மட்டும் வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பாத்தில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த பாத்தில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் போகாது. எது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கோ அந்த பாத்தை தான் வேலிட் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தா வந்து அதை சூஸ் பண்ணும். ஓகேவா?